2026 எலெக்ஷன்ல வந்து யார் நல்லது பண்ணு, யார் வந்தாலும் நல்லது தான். மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க வந்தா ரொம்ப நல்லது. விஜய் வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, ரெட்டையில வந்தாலும் சரி, யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணா ரொம்ப சந்தோஷம். யார் வந்தாலுமே ஓகே தான். வரவங்க நல்லதை செஞ்சா ஓகே. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் எப்படி செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரியல, யார் வேணா வரலாம். ஏன்னா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. யார் வந்தாலுமே அவங்க செய்வாங்க. யார் வந்தாலுமே ஓகே தான். அதை பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்லை. யார் வந்தாலும் பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். அதுதான் நான் முக்கியமாக கேட்குற ஒரு விஷயம். இன்னொன்று, உதவித்தொகை கொடுக்கறதுலாம் கூட எங்களுக்கு தேவையில்லை. விலைவாசி வரியெல்லாம் கம்மி பண்ணணும். இலவச பஸ்ஸுலாம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த கட்டணத்தை வந்து கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நகை வேலை எவ்வளவு கம்மியா இருந்தது. ஆனா இப்ப வாங்கவே முடியல. ஒரு சவரனே 1 லட்சத்துக்கு மேல வந்துடுச்சு. வரி, ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு போட்டு அவ்வளவு வந்துருது. ஸோ அதனால ஏழை மக்களுக்கு வந்து நகைங்கிறதே ஒரு எட்டாத கனியா தான் இருக்குது. நாங்களாம் இப்போ எப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு போறது? ஆமா ஆமா, யார் வந்தாலும் விலைவாசியை கம்மி பண்ணணும். இலவசமா கொடுக்கறது கூட தேவையில்ல தமிழ்நாட்டுக்கு. விலைவாசியை கம்மி பண்ணணும். இலவசத்துக்கு பதிலா விலைவாசி கம்மி பண்ணணும். வரி கட்டணம் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். அதுவே பெரிய உதவி தான் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா இலவசம் கொடுத்து மக்களை ரொம்ப சோம்பேறி ஆக்கி வைக்கிறாங்க. அது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான் அது. டிவிக்கே தான். டிவிக்கே விஜய் அண்ணா தான். டிவிக்கே தான் மாஸ் பண்ணிடுவோம் நாங்க. டிவிக்கே தான் எங்களுக்கு முதல்ல எல்லாமே. புரியல. எல்லாமே விஜய் ரசிகர், அதனால நாங்க சொல்றோம் டிவிக்கே தான். எல்லாமே ஃபர்ஸ்ட் அவர் தான் வருவாரு. 2026 எலெக்ஷன்ல வந்து யார் நல்லது பண்ணு, யார் வந்தாலும் நல்லது தான். மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க வந்தா ரொம்ப நல்லது. விஜய் வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, ரெட்டையில வந்தாலும் சரி, யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணா ரொம்ப சந்தோஷம். யார் வந்தாலுமே ஓகே தான். வரவங்க நல்லதை செஞ்சா ஓகே. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் எப்படி செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரியல, யார் வேணா வரலாம். ஏன்னா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. யார் வந்தாலுமே அவங்க செய்வாங்க. யார் வந்தாலுமே ஓகே தான். அதை பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்லை. யார் வந்தாலும் பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். அதுதான் நான் முக்கியமாக கேட்குற ஒரு விஷயம். இன்னொன்று, உதவித்தொகை கொடுக்கறதுலாம் கூட எங்களுக்கு தேவையில்லை. விலைவாசி வரியெல்லாம் கம்மி பண்ணணும். இலவச பஸ்ஸுலாம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த கட்டணத்தை வந்து கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நகை வேலை எவ்வளவு கம்மியா இருந்தது. ஆனா இப்ப வாங்கவே முடியல. ஒரு சவரனே 1 லட்சத்துக்கு மேல வந்துடுச்சு. வரி, ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு போட்டு அவ்வளவு வந்துருது. ஸோ அதனால ஏழை மக்களுக்கு வந்து நகைங்கிறதே ஒரு எட்டாத கனியா தான் இருக்குது. நாங்களாம் இப்போ எப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு போறது? ஆமா ஆமா, யார் வந்தாலும் விலைவாசியை கம்மி பண்ணணும். இலவசமா கொடுக்கறது கூட தேவையில்ல தமிழ்நாட்டுக்கு. விலைவாசியை கம்மி பண்ணணும். இலவசத்துக்கு பதிலா விலைவாசி கம்மி பண்ணணும். வரி கட்டணம் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். அதுவே பெரிய உதவி தான் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா இலவசம் கொடுத்து மக்களை ரொம்ப சோம்பேறி ஆக்கி வைக்கிறாங்க. அது
வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து என்ன தலைவர் வீட்டில் ஒருவருக்கு படித்த இளைஞர்களுக்கு அரசு வழங்குறது. அது எப்படி நீங்க வந்து நல்ல விஷயம் தான் அது. ரெக்கார்டிங் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து வந்திருக்காங்க. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி. நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க? சொக்கநாதர் சிவன், சிவன் வேஷம் வந்து பரம சிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது லீடர் சௌக்கியமா, இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது இது அதில் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது லீடர் சௌக்கியமா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் உங்க குடும்பத்துல ஒரு ஆள் பிள்ளையாரு சாப்பிட போயிருக்காரு. அந்த பிள்ளையார் தான் அண்ணா, புரியுதா? பிள்ளையார் தான் அண்ணா. ஆசீர்வாதம் பண்ணுமா அண்ணனுக்கு.